வணக்கம் நண்பர்களே. நான் சிவகாளீஸ்வரன் கரும்புத்தம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேரன் அகாடமி அவங்க கொடுத்த டாஸ்க்காக நான் ஷூட் பண்ணுறேன். இன்றைய தேதி 13/5/2021. இந்த வீடியோவில் நான் பணத்துடைய டெஃபனிஷன் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த இந்த தகவலை நான் எங்கிருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு மகேஷ் பாபுடைய ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்துல இருந்து சொன்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரிங்களா? அந்த படத்தோட பேர் பத்ரா. நீங்க பத்ரா தமிழ் டப்டு மூவி அப்படின்னு அடிச்சீங்கன்னா யூடியூப்ல வரும், நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ இருப்பார் மகேஷ் பாபு. அந்த மகேஷ் பாபு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு ஒருத்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சாமி என்ன நீங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வருவார். மகேஷ் பாபுடைய ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வருவாரு. ஃப்ரெண்டு யார் இவன் புதுசா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க மகேஷ் பாபு கிட்ட. அவர் இவ யாரோ தெரில, நம்மள என்ன சாமின்னு சொல்லிட்டு இருக்கான், உன்னை சாமின்னு சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கல் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இவர் சரி என்ன சாமிங்கிறான்ல, வா நம்ம போய் செக் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரோட்ல போறவர் ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருப்பாரு. அவர் நிறுத்தி மகேஷ் பாபு பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்கும்போது அந்த பைக்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இப்படி வேற புதுசா கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாரு. திட்டிட்டு போவாரு. அதை கோட்டு சூட் போட்டு நீங்க பிச்சை எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க அவர் திட்டிட்டு போவாரு. சரிங்களா? அப்போ பின்னாடி திரும்பி பார்ப்பார். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்போ ஒரு பையன் படுத்துட்டு இருப்பாரு. அந்த சீன் தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் கார்ல போறவரை நிறுத்தி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா 10 ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு. அந்த கார்ல போறவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்கிட்ட சேஞ்ச் இல்லை, அதனால 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா அவர் கொடுத்துருவார். சரிங்களா? அப்போ இந்த மகேஷ் பாபு யோசிப்பார். என்ன யோசிப்பார் அப்படின்னா, கடவுளுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சு போச்சு நண்பா அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு. அதாவது நான் எனக்குன்னு 10 ரூபா கேட்கும்போது கொடுக்கல, அப்ப எனக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சா அந்த பையனுக்கு பால் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுனால எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நீங்க ஒருத்தருக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா 10 ரூபா இல்ல, 100 ரூபா இல்ல, லட்ச ரூபா இல்ல, கோடி ரூபா கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.